ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. வீடே பத்தி எரியுது மக்களே. அதாவது திவாகர் அவர்களுக்கும் விஜய் பார்வதிக்கும் சரியான சண்டை. திவாகர் இன்னைக்கு விஜய் பார்வதியை வச்சு செஞ்சுட்டா போலனே சொல்லலாம். அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜய் பார்வதி அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, உனக்காக நான் அந்த இடத்துல எவ்வளோ தெரியுமா சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு அதெல்லாம் தெரியாது போ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ சபரியா இல்லைன்னா துஷாரான்னு தெரியல, அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது நில்லுங்கன்ற மாதிரி, போடா அப்படின்ட்டு விஜய் பார்வதி போறதை பார்க்க முடிஞ்சது. உள்ள போகும்போது நம்ம திவாகர் அவர்கள் பின்னாடியே போறாரு. போயிட்டு ஏமா நீ சொன்னதாமா நான் செஞ்சேன், என்னம்மா இப்பெல்லாம் கோச்சிக்காதம்மா வாமான்ற மாதிரி சாஃப்டா தான் பேசியிருக்காரு. அதுக்கு உப்பாயா அப்படின்ட்டு நம்ம விஜய் பார்வதி செம்ம கான்ல இருந்தாங்க. விஜய் பார்வதி ருத்ர தாண்டா வாடிட்டு இருக்காங்க வீட்டுல. அதுக்கப்புறமேட்டு விஜய் பார்வதி என்ன ஒரு வார்த்தை விடுறாங்கன்னா, உனக்கு அங்க சாப்பாடு அதிகமா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்ட உடனே நம்ம திவாகருக்கு எங்கிருந்து தான் வந்ததுனே தெரியல, கோவம் அப்படியே எகிரிட்டு வராரு. ஏன் உனக்குலாம் சாப்பாடு கொடுக்குது இல்லையா, நீ கேட்கும் போதெல்லாம் பொரியல் பண்ணி தரது இல்லையா, ஏன் இப்படி வந்து சீன் போடுற, ஓவரா சீன் போடாத, நடிக்காத அப்படின்ற மாதிரி நம்ம திவாகர் அவர்கள் வந்து போட்டு துவைஸ்டா போல நம்ம விஜய் பார்வதியா இதெல்லாம் காதலியே வாங்கிக்காத மாதிரி விஜய் பார்வதி என்ன பண்றாங்கன்னா அப்படியே நடந்து போயிடுறாங்களாம் வெளியே. இதுல யாருக்கு தெரியுமா ரொம்ப நல்லது, நம்ம ஓனருக்கும் ஒர்க்கருக்கும் தான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கியூசி செக் பண்ணி தான் வந்து அப்ரூவ் பண்ணி தான் வந்து பிக் பாஸுக்கு போவோம். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே செம்ம சண்டை நடக்குது. அதனால சபரிலாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாப்புல, நோ கேள்னா அப்படின்ட்டு ஏத்தி விட்டுட்டு இருந்தாப்புல. எப்படா சான்ஸ் கிடைக்கும் விஜய் பார்வதியை போட்டு பொழகலான்னு நினைச்ச எல்லாரும் வந்து விஜய் பார்வதியை போட்டு பொழகிறத பார்க்க முடிஞ்சது. முக்கியமா திவாகர் அவர்கள் வந்து விஜய் பார்வதி எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கும் போது பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. எப்பா இதே மாதிரி கேம் விளையாடுப்பா, அவங்களுக்கு ஜிங்சாங் தட்டிட்டே இருக்காத. இதுலயே ஒரு சில விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ப்ரோமோலயே, நான் என்னமா பண்ணேன், நீ சொல்றதாமா நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதி பின்னாடியே வந்து திவாகர் போனாப்புல. திவாகரை பத்தி அந்த சாப்பிட்ற விஷயத்துல அதெல்லாம் ஒன்று சொல்லிட்டா திவாகருக்கு வரும் கோவம், அந்த கோவம் தான் வந்து இங்க வந்து வெளிப்படுது. அதே மாதிரி விஜய் பார்வதி பண்ணது ஒரு பெரிய தப்பு மக்களே. சாப்பிட்ற விஷயத்த, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்லாங்கு, அவங்களோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வச்சுலாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேசக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி அவங்க பேசுறது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு மட்டும் தான் கோவம் வரும், ருத்ர தாண்டம் ஆடுவாங்கன்னு நினைச்சு அவங்க மட்டும் ஒரு விஷயத்த பண்றாங்க. அதெல்லாம் வெளியே வந்து ரொம்ப நெகட்டிவா போர்ட்ரே ஆகும். அதை பொறுத்து தான் பார்க்கணும். லைவ் வரட்டும், லைவ்ல வந்து அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.